போல் வல்வினை போம் அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போல் குணமாம் அருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கைதொழுத காப்பே வாக்குண்டாம் நன்மணமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனின் உடங்காது ஆமையோ பூக்குண்டு தொப்பாய் திருமேனி தும்பிக்கையான் பாதம் ஆமா தப்பாமல் சார்பாய் தமக்கே யானை முகம் இரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணும் ஆமையா பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலழகும் அமசாமி தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா ஆமோ நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் அன்னை வெள்ளை ஆமோ வெள்ளி அரியாசனத்தில் என்னை அரசரோடு என் சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி ஆமையோ கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையிலேந்தும் ஆமசாமி அண்டர்கள் போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சி போச்சி வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியனை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தனமாக புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருகே சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகாயே தகதா தகதா தகதை சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா உமதடிதனை பணிந்தவர் அருள் தருளேசன ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்து
ஐந்துகர தொந்திவாய தோணே பெரிய தொந்திவாய சொலிக்க சாமியானை கிளையோனே அரண திருமகனே வயசோனே பெருச்சாலி வாகனனே ஐந்துகரம் பெரிய தொந்திவாய சொலிக்க சாமி அப்பல முற்பல முக்கணி சர்க்கரை அமுல் பொறி கடலையும் சகலமும் படைத்திட முன்னாலே வந்த சுவானபதியே அப்பனே அருளோடு வந்த சுவாதி முற பொருளே அப்பனே வேதமென்ற நீல சந்திர சேகரந்தாமரையோ சாமி விரிமல சொரிமல அறியவே ஒரு மலா தன்னை வைத்த ஜீவ தானுவே நாயகா விரும்பி நான் எப்பொழுதும் உன்னை பாடு பூதலமெல்லாம் பறந்து நாதர் வந்து வாய்திறந்து வைத்திறந்து சாமி புகழவன் கலைமகள் அறையற ஒரு துதிக்கை நீரைந்த ஜீவ தானுவே நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுதும் உன்னை பாடுவே தகுதா தகுதும் தகுதா சாமி வள்ளியாதினை குணத்தில் வருங்கி நீ தன்னை விரட்ட சாமி வள்ளியா ஆமையோ வள்ளியா ஆமன்னே வள்ளியால் தினை குணத்தில் வருகிலே தன்னை விரட்ட நான் வைத்த தினை மாவை உண்ட வேளவா வடிவடி ஆண்டவா ஆறுமுக வேளவா திருச்செந்தூர் ஆண்டவா ஏழுமலை முருகையா பழனிமலை ஆண்டவா கைலைமலை ஆண்டவா சாமி மாறுபட சுரனை சுரனை வாதைத்தவா வைத்தவா ஆண்டவா மாறுபட சுரனை வாதைத்தவா மாறுபட சுரனை வாதைத்தவா சாமி இஷ்டமுடந்த கூறாம ராம உன்புகளை வெள்ளில் வாட சுவாமி இஷ்டமுடரி முடாரி ராம உன்புகளை வெள்ளில் வாட ராம ஒன்புகளை
நான் தந்தனை தனைத்த தாளம் போடவே போடவே சாமி துந்தனை தனைத்த தாளம் முந்தவே முந்தவே போடவே 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 சாமி முந்தியே குரு நமக்கு முக்கண்ண பரமேஸ்வரனா முந்தியே குரு நமக்கு முக்கண்ண பரமேஸ்வரனா நமக்கு முக்கண்ண பரமேஸ்வரனா ஓம்காரம் எனும் நாதத்தி நாதமாய் வந்துதித்த அமையா நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை அமையா 10 மாதம் 300 நாள் எங்களை சுமந்து பெற்றெடுத்த அம்மன்னே என் தாய் தகப்பனை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நாடும் மறவே. சாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையும் மறப்பதில்லை குணவதியே ஆறுமுகனே குஞ்சரமி உன்னை பாடே பாடுவேனி ராமா உன்னை பலகாலம் உன்னை தொழுதே தேடுவேனே ராமா உன்னை குருவேனே ராமா உன்னை குற்றம் குறை அணுகிடாமல் ஆதியில வேதனாதா ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தா ஜோதியில மலையர்க்கு துவண்டாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேவி காணோ அம்பல வானோரோட சீர்பாதத்தை நல்லருகை நாணலாகி சாமி நந்திதலை குடமாகி நெல்லையத்தில் ராமர் வாழோ இருகையில விசுகோலா உந்தன் சொல்லை நாங்கள் பாடே எப்பனி உந்தன் சொல்லை நாங்கள் பாடே எனக்கு துணை இருப்பாயாரி ராமா கலைமகளே மலைமகள மலையரசன் திருமகளே வால்மதியாள் அம்பிகை வந்தருள வேணுமாயோ இடம் இருக்கும் வனக்கிளிய எனக்கருள வருவாயா வலம் இருக்கும் ஈஸ்வரியை வந்தனக்கு அருள் புரிவாள் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நான் தடுமாடும் வேலை தன்னில் நான் உதடு மாறிடாமல் நற்குரலும் மங்கிடாமல் என் நெஞ்சது உணர்ந்திடாமல் நினைவுதடு மாறிடாமல் தாயை அம்மா கலைமகளே நெஞ்சிலையும் நாவிலையோ தாயை நின்றருள வேணுமாமா ஏழைக்குத்தான் மனம் இறங்கி இசை கருள வருவாயம்மோ தாயை 5 எழுத்தை ஓரெழுத்தே அருள் புரிய வேணும் அம்மா 8 எழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே கலை மகளே அம்மா இசை மகளே கலை மகளே தாயை எனக்கருள வருவாயம்மா
தாயே அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராமா அன்னை சீதா மணவாளா அடியேனுக்கு வந்தறிவாய் கௌசலையால் பெற்ற மலை கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ வந்தறிவாய் மஞ்சன முகமலை மாதவன மாரியம்மா மதளைக்கு நீ வந்தறிவாய் கண் கொடுத்த காளியம்மா கண் கொடுத்த காளியம்மா அம்மா கதை கருள வேணுமோ சந்தனமாஞ்சோலையில முப்புறத்து சன்னதியில கோட்டை போட்டு ஆண்டவனோ முக்கன்னியா முப்புடாதி முன்னால் வர வேணுமம்மா காந்தாரி அம்பிகைய கதை கருள வேணுமம்மா சந்தனமாஞ்சோலையில சக்தியாக வந்தவள சந்தன மாரியம்மா சங்கதிக்கு வந்தறிவாய் மூன்றாவது பிறந்தவளா அம்பிகையா முப்புடாதி உன்னருள வேணுமம்மோ நாக கென்னி பெத்தமக நாராயணன் தங்கையம்மோ அழகுநாச்சி அம்பிகைய அடியனுக்கு வல்லுரைவாய் ஏழாவது பிறந்தவளா ஏச்சக்கன்னி வடக்குத்தியால் இசைக்கருள வேணுமம்மோ மணி விளக்கில் பிறந்தவுள்ள மாயாண்டி சுடலையா மதளைக்கு நீ வல்லுரைவாய் உண்டமாக பிறந்தவரோ உண்டமாட சாமி ஐயா உன்னருள வேணுமையோ ஆழ்வா குறிச்சி மாயாண்டி ஆழ்வா குறிச்சி மாயாண்டி அடியனுக்கு அருள் புரிவாய் ஏ மாயாண்டி பாணி பெத்த நடார் பட்டியில மகிமை பெற்று கொலவிருக்கும் கடவுள் மகை மாயாண்டி கதை கருள வேணுமையோ சாலை புதூர் வீச்சிருக்கோ எந்த ஆய இசக்கியம்மா இசைக்கருள வேணுமம்மோ தட்டாங்குளம் கொலுவிருக்கோ கோட்டை போட்டு ஆண்டவரோ கோட்டமாட சுவாமி ஐயா குழந்தைக்கு நீ வந்தருள்வாய் பண்பொழியில் கொலுவிருக்கோ வண்ணார் மாட சாமி ஐயா வந்தருள வேணுமையோ பகவதியா அம்பிகைய பாலனுக்கு வந்தருள்வாய் சால நாதரையோ சால நாதரையோ நீ குழந்தைக்கு நீ வந்தருள்வாய் இருக்கங்கூடி அமர்ந்தவள ஈராத்து காரியம்மா மாறி மாறி பிறந்தவள மாயந்தங்கை மாரியா மதளைக்கு நீ வந்தருள்வாய் வெற்றிவேல் சாஸ்தாவோ வீற்றிருக்க வேணுமையா சீதாதேவி பெற்றவல்ல வால்மீகி வனமதில வந்துதித்த தேவதையோ ஐயாவன கர்ப்பசுவாமி கதை கருள வேணுமையோ தாயான நாகம்மா நலமருள வேணுமம்மோ கும்பமாட சாமி ஐயா குழந்தைக்கு நீ வந்தருள்வாய் செட்டி வழி மறைத்தவள அளவூர் நீலியம்மா பாலனுக்கு அருள் புரிவாய் அறியாத கதைகள் எல்லாம் அறியும்படி சொல்லி வைப்பார் தெரியாத கதைகள் எல்லாம் மூர்த்தி ஐயா நீ தெரியும்படி அருள் வைப்பார் சாஸ்தா கதை படிப்பதற்கு தெய்வங்களும் அருள் புரிவாய் அரக்கங்கதை படிப்பதற்கு ஆண்டவனே அருள் புரிவாய் அண்ணங்கதை படிப்பதற்கு அண்ணங்கதை படிப்பதற்கு காளியரே அருள் புரிவாய்
தாய் பாடறியும் படிப்பறியும் மடிப்பறியே அம்மா பாடறியும் படிப்பறியும் மடிப்பறியே பாட்டில் உள்ள வகையறிவை வகையறியே பாடறியா நாளை தன்னில் நாளை தன்னில் என்ன படிக்க வைத்தார் அம்மா அப்பா அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய எழுத்தறியே ஏட்டில் உள்ள வகையறிவை வகையறியே ஏடறிய நாளை தன்னில் நாளை தன்னில் எழுத வைத்தார் எங்கோருவோம் எங்கோருவோம் இசை அறியாத நாளை தன்னில் நாளை தன்னில் அறியா நாளை தன்னில் விவரம் செய்தார் எங்கோருவோம் எங்கோருவோம் எனக்கு விவரம் செய்தார் எங்கோருவோம் எங்கோருவோம் கற்று தந்த வாத்தியாரே கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவியை சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நீ ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சொல்லி தந்த வாத்தியாரே சொல்லி தந்த வாத்தியாரே அடியின் சொற்பனத்தில் மறப்பதில்லை அப்படி போடு தக தகத்தை குருவிருக்கும் தசைய நோக்கி கூட்டாங்கால நீட்ட மாட்டே அடியே அண்ண உண்ண மறந்தாலோ எங்கள் அண்ணாவியை மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நீ ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ எனக்கு சொல்லி தந்த வாத்தியாரே எனக்கு சொல்லி தந்த வாத்தியாரே அடியின் சொற்பனத்தில் மறப்பதில்லை கற்று தந்த வாத்தியாரே கற்று தந்த வாத்தியாரே அண்ணாவி குருபவர் யாரு என்று பார்த்தோமானால் தென்காசி மாவட்டத்தில் சீமை எங்கும் ஏழலாம் தென்காசி முக்கடலாம் சீதநல்லூர் நகரிலே மாநிலமும் பேரிவற்ற மண்டலமும் போல் படைத்த மாடசாமி நாமம் பெற்ற மாடசாமி நாமம் பெற்ற மாடசாமி புலவர் பாதோ கற்று தந்த
தந்த வாத்தியாரே அண்ணாவி குருபவர்தான் யாரு என்று பார்த்தோமானால் தெண்டல் தவிழ்ந்தோதோ சால சாரல் வீசுயோ குளிந்த தெண்டல் பறந்தோடோ பருவமழை பொய்த்தாடோ பங்கோழி பொய்க்காதையோ மாநிலம் ஆடாத தெய்வங்களே ஆடு வைப்பார் எங்கூரு ஆடாத தெய்வங்களே ஆட வைப்பார் எங்கூரு மாநிலமும் பேரு பெற்ற மண்டலமும் போல் படைத்த மாரியம்மாள் நாமம் பெற்ற மாரியம்மாள் நாமம் பெற்ற மாரியம்மாள் புலவர்வாதோ அன்போடி மாரியம்மாள் புலவர்வாதோ கற்று தந்த வாத்தியாரே அண்ணாவி குருபவர்தான் யாரு என்று பார்த்தோமானா அகிலம் எல்லாம் வேறு பெற்ற அரியப்புற நகரில் வாழும் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் செந்தில் கூமா நாமவாதோ சீமை எங்கும் வேறு பெற்ற சீமை எங்கும் வேறு பெற்ற செந்தில் குமார் புலவர் பாதோ கற்று தந்த வாத்தியாரே அண்ணாவி குருபவர்தான் யாரு என்று பார்த்தோமானால் பாவுல் சத்தம் அருகே வாழோ அரியப்புற நகரில் வாழோ அகிலம் எல்லாம் பேரு பெற்ற சீமை எல்லாம் பேரு பெற்ற சீதாராமன் நாமம் பெற்ற சீதாராமன் நாமம் பெற்ற அண்ணாவி சீதாராமன் புலவர்வாதோ குருவினோட திருப்பாதத்தை சீர்வாதத்தை கொண்டேனையா என் சீரசில் எஞ்சரசில் வந்த சபையோர்கெல்லாம் நீ வரப்போகும் பெரியோர்கெல்லாம் நாங்கள் வணக்கம் செய்தோம் 6 பேரும் கூடி உள்ள பெரியோர்கெல்லாம் கூட போகும் சபையோர்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் பாடுகின்ற பாட்டதிலேல குச்சம் இருந்திட்டாலோ உங்கள் பாலன் போல என்ன வேண்டோ சொல்லுகின்ற சொல்லதிலேல சொற்குறைகள் இருந்திட்டாலோ குழந்தை போல என்ன வேண்டோ அறிந்து நானும் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்த நானும் பாடிட்டாலோ தெரியாமல் பாடிட்டாலோ முன் சொல் பின்னே வந்துட்டாலோ பின் சொல் முன்னே வந்துட்டாலோ 6 பிழை 100 குற்றோ 6 பிழை 100 குற்றோ அடியினை ஆதரிக்க வேணும் ஐயோ தகத்தை ஒடியா ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த அம்மா தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே வீச்சிருக்கக்கூடிய சிறுவர்களே சிறுமிகளே பக்கப்பாட்டு புலவர்களே அம்மா உங்கள் அனைவருக்கும் சரி நம்முடைய பெத்தநடார்பட்டி அம்மா பொன்குமார் வில்லிசையின் சார்பாக சரி முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன அதாவது என்ன அம்மாவுடைய ஆலயமாகப்பட்டது என்ன ஆவுடையானூர் குளத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா தீர்த்தாரபுரம்
இந்த புறம் தீர்த்தாரபுரம். சரி சரியா? இந்த ஊருக்கு இன்னொரு பேர் உண்டு, செல்ல பேரு. என்ன பேரு? ஆனைக்குட்டியூர். ஆனைக்குட்டியூர். சரியா? சரி. அப்படிப்பட்ட ஊரிலே வீச்சிருக்கக்கூடிய யாரு? யாருன்னு? மாயனுடைய தங்கையாகப்பட்ட அது யாரு? அங்கே கன்னி அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. சரி. என் தாயாகப்பட்ட அம்மா முப்புடாதி அம்மாவுடைய ஆலயத்திலே அம்மண்ணே நம்முடைய வில்லிசையை படிப்பதற்கு சரி அட்வான்ஸ் தந்து ஆமா நமக்கு இப்படி ஒரு இனிய வாய்ப்பை வழங்கிய நாட்டாமை யாரு? தர்மகர்த்தா. ஆமா. பொக்கிஸ்தார். சரி. கணக்கப்பிள்ளை. ஆமா. இவங்களுக்கெல்லாம் நமது சரி பெத்தனடார்பட்டியை சேர்ந்த பொன்குமார் வில்லிசையின் சார்பாக நம்முடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன அவங்க இல்லன்னு வச்சுக்க, நம்ம இல்ல. இன்னைக்கு அம்மாவுடைய ஆலயத்துல வில்லு பிடிப்பதற்கு ஒரு மேடை கிடைக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படித்தானே? அப்படிப்பட்ட பாக்கியசாலியாக பெறப்பட்ட நாம சரி இந்த ஆலயத்துல நமக்கு என்ன இன்னைக்கு சாஸ்தா கதைய பகல்ல படிக்க போறோம். சரி. விடிய விடிய யார் கதையை படிக்க போறோம்? யார் கதை? என்ன? அம்பியாகப்பட்ட யாரு? என் தாயாகப்பட்ட அம்மா நாகலோக பட்டணத்துல அம்மா நாகராஜன் நாகக்கண்ணி பெற்றெடுத்த திருமகள். ஆமா. 3 முகத்தை கொண்ட சரி முப்பிடாரி அம்பியினுடைய வரலாற விடிய விடிய இன்னைக்கு படிக்க போறோம். சரி. அப்படித்தானே? அப்படி இருக்கக்கூடிய இந்த நல்லதொரு வேளையில என்ன ஐயா எந்த ஒரு ஆலயத்தை எடுத்துக்கிட்டாலும் வில்லிசை என்பதை அமைத்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஆமா நம்ம அம்மாவுடைய கதையை படிப்பதற்கு முன்ன சரி தர்மஞான சாஸ்தாவுடைய கதையை படிச்சாகணும். தாத்தா கதையை படிக்கணுமோ? உங்க தாத்தா கதையை படிக்க வேண்டாம். சரி அது சங்கரங்கோயில போய் நீ படி. சரி. தர்மஞான சாஸ்தான்னு ஒருத்தர் இருப்பார்ல, சாஸ்தா கதை படிக்கணுமா? ஆமா. தாத்தா கதைன்னு கேட்டுச்சுனே. தாத்தா கதை படிக்க வேண்டாம். சரி. தாத்தா கதைலாம் பின்னாடி இருக்கக்கூடிய தாளக்காரன் விடிய விடிய படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்படியா? தர்மஞான சாஸ்தாவாகப்பட்டவர் சரி பங்குனி உத்திரத்துக்கு ஆமா கால முறைய பொங்கலும் புளியோதரையும் கட்டிக்கிட்டு சரி யார பார்க்க போவோம்? தர்மஞான சாஸ்தாவை பார்க்க போவோம். ஆமா. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தாவினுடைய கதைய சரி தாயாகப்பட்ட முப்புடாதி அம்மாவுடைய ஆலயத்துல நம்ம படிச்சா மட்டும்தான் அம்மா வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள பால் குடத்தோட வருவா. ஆமா. என்ன சரி இன்னும் 1 மணி நேரத்துல பால் குடம் வரப்போகுது. ஆமா இப்ப வந்துரும்ல. அதுக்கு முன்ன எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்மளால படிக்க முடியுமோ ஆமா அவ்வளவு சுருக்கி சரி படிக்கணும். சாஸ்தாவுடைய கதை நம்ம படிக்க போறோம். ஆமாண்ணே. அதனால சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம சரி கதைக்குள்ள நுழைஞ்சிருவோமா? பாதிமதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்த அமண்ணே பார்வதியை மனம் புரிந்த அமையோ ஆதிசிவன் கலிதமது மோகமாகி அம்மா அர்ச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த அமண்ணே ஜோதிமணி விளக்கின் ஒளிவு போல் அம்மாமையா 5 மனிதர்கள் தோளினில் பூநூல் இலங்க அம்மா அரிக்கும் சிவனுக்கும் வந்து உதித்த யார் யாரையா? நாமெல்லாம் இந்த நாட்டுல வந்து இன்னைக்கு பிறந்திருக்கோம்னா அம்மா சிவபெருமானுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அப்பாவுக்கும் சக்தியினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் வந்து பிறந்தோம். ஆமா. தர்மஞான சாஸ்தா அப்படி இல்ல. பிற எப்படி பிறந்தாரு? யாருக்கு வந்து பிறந்தாரு? யாருக்கு? ஹரிக்கும் சிவனுக்குமாக. ஓ ஹரிக்கும் சிவனுக்கும். ஹரிக்கும் சிவனுக்கும்னா சரி சிவபெருமானுக்கும் கண்ணபிரானுக்கும் ஆமண்ணே அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை ஆணுக்கும் வந்து பிறந்தவரே நம்முடைய தர்மஞான சாஸ்தா. சரியா? சரி. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தாவுடைய கதையை சரி நாம் இந்த ஆலயத்தில் படிக்க போகிறோம் ஐயா. ஆமா ஐயா. என்ன தானாகிய பொன்னுவள்ளி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் அங்கதற்கே சிவமானும் கொழுவீரந்தா ஐயோ கைலாசத்தில் சிவமானும் கொழுவீரந்தா
என்னும் கைலாசத்தில் அரனோடு பார்வதியும் கொழுவீரந்தா இந்திரலோகமெனும் கைலாசத்தில் இந்திரன் இந்திராணியும் கொழுவீரந்தா சந்திரலோகமெனும் பட்டணத்தில் சதிர்முகன் சரஸ்வதியும் கொழுவீரந்தா சாமி வளரும் வைகுண்ட தலமதிலே சாமி வளரும் வைகுண்ட தலமதிலே மாயின் பச்சமாலே சுமியும் கொழுவீரந்தா சாமி 33 கோடி தேவர்களோ 48,000 கோடி ரிஷிமார்களோ சாமி அகஸ்தியருடைய பரதீசரோ அழகு கலை கோட்டை சாமி அமர தேவரோடு முனிவர்களோ சாமி அட்டத்துக்கு பாலர்களும் கொழுவீரந்தா சாமி யானை முகத்தொந்தி கணபதியோ அப்பன் 6 முகத்துடனே கொழுவீரந்தா சாமி சுடர்வொளி உதனிலோ அட ஜோதி மார்க்கண்டையும் கொழுவீரந்தா அம்மா நந்தி படைகளோடு பூதங்களோ அம்மா நந்தி படைகளோடு பூதங்களோ கைலையில் 4 லட்சம் பேர்களோ அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய அந்த கைலாசபதியிலே ஆமாம் ஐயா சாட்சாதி சிவபெருமானோடு சரி இன்னும் கைலாச வாசலிலே யாரெல்லாம் குழுவிருந்து வருகிறார் தெரியுமா? யார் அண்ணன்? சாமி ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனோ ஆகாய வாணியோடு கங்காதேவி குழுவிருந்தார் கங்காதேவி அப்படி கொலுவிருக்கும் நாளையில கைலாச வாசலில தரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனோ ஆடுவாளோ ரம்பையவ வருவாளே நடனமது ஆடுவாளோ உர்வசியா வருவாளே உல்லாசமா பாடுவாளே மேனகையா வருவாளோ மிருதங்கமும் பாடுவாளோ சரஸ்வதி வருவாளே சரஸ்வதி வருவாளே சங்கீதங்கள் பாடுவாளோ சங்கீதங்கள் அப்பேற்பட்ட கைலாசபதியிலே ஆமாமையா சாட்சாதி சிவபெருமான் யானை தோல் போர்வையோடும் புலித்தோல் ஆசனத்தோடும் சக்தியோடு சிவபெருமான் கையிலே கொலுவிருந்து வர இருக்கும்போதே சாட்சாதி சிவபெருமான் ஆகப்பட்டவர் 14 உலகங்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும்
இறைவன் படைத்து சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத யானை கூட்டம் வரை ஆன கூட்டம் வர ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை இறைவன் படைத்து சரி மரம் செடி கொடி ஆடு மாடு கன்றுகாலிகள் இலைதாவரங்கள் என ஆண்டவன் சிவபெருமான் படைத்து நாம் வாழ்வதற்காக இந்த பூலோகத்தை படைத்து அப்படிதானே சிவபெருமானுடைய அம்சத்திலே நம்மளை பெற்றெடுத்த அப்பாவையும் என் தாயாகப்பட்ட சக்தியினுடைய அம்சத்துல நம்மளை பெற்றெடுத்த அம்மாவையும் படைத்து நமக்கு எல்லாம் 24 மணி நேரம் என ஒதுக்கி அந்த 60 நாளிகையை பகல் 30 நாளிகை ஓய்வில்லா உழைப்பையும் நம்மள மாதிரி இரவு 30 நாளிகை ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையையும் இப்ப எங்க நைட்டு உறங்குறோம் வாய்ப்பே இல்ல நைட்டு பூரா வில்லடிக்கி பகல்ல பூராமே காலேஜ்ல பாடம் நடத்த வேண்டி இருக்கு தை பிறந்துச்சுன்னா நைட்டும் பகலும் சேர்த்துல அடிக்க வேண்டி இருக்கு அப்படி வகுத்து இறைவன் நமக்காக இந்த பூலோகத்தை படைத்து நாம் வாழ்வதற்காக படைத்த இந்த பூலோகத்தை இந்திரலோகம் சந்திரலோகம் மந்திரலோகம் தவலோகம் வர்ணலோகம் வாயுலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் என 14 உலகங்களை இறைவன் படைத்து அதை 3ஆக வகுத்தார். எப்படி? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் என வகுத்தார். முதலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அதலை சுதலை ஆதி பாதாளம். சரியா? தாளக்காரனுக்கு அப்படிதான் கேட்கிறேன். சரி கிடையாது, எனக்கு அவனுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் வந்திருக்காங்கிறதுனால அவனுக்கு அப்படி கேக்கு. அதலை என்றால் கைலாச வாசலிலே சிவபெருமான் கொலுவிருந்து வரக்கூடிய இடத்தை அதலை என்று சொல்லுவார்கள். சுதலை என்பது நாம் வாழக்கூடிய இந்த மத்தியம லோகம். சரியா? நாம் இருக்கக்கூடிய இந்த மத்தியம லோகத்தை சுதலை என்றும், நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு ஐயா, அதுதான் ஆதி பாதாள உலகம். இதுக்கு கீழே ஒரு உலகம் இருக்கும், இதுக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு. சரி சரியா? அதுக்கு எந்த பஸ்னே போவோம்? அதுக்கு எந்த பஸ் போவோம்? 130B முத்துமாலைபுரம் போகும். அப்படியா? ஆமா, எஸ்கே போவான். சரி, தாளக்காரன் அந்த ஊருக்கு போறேங்க. அவன் ஆதி பாதாள உலகத்துல தான் இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு வரான். கீழே போனா பஸ்ல போக வேண்டாம், ரோட்ல போய் படுத்தா போதும். அப்படியா? பஸ் நம்ம மேல ஏறணும்னா கீழே பாதாள உலகத்துக்கு போக வேண்டாம், மேலல போயிரும். அப்படியா? அதலைக்கு போகணும்னா தான் பஸ்ஸுக்கு கீழே போய் படுக்கணும்ப்பா. தூக்கி கொண்டு கீழே தான வைப்பாங்க எப்படியும். அப்படியா? ஓ, அப்படி சொல்றீங்களோ? சரியா போச்சு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே அசுர அரக்க குலத்திலே பிறந்து வளர்ந்த வல்லரக்க ராட்சுதனாகப்பட்டவன் ஆண்டு வருகிறான். அதாவது அவன் குலம் என்ன குலம்னு பாத்துக்கிட்டோம்னா அரக்கர்கள் வாழ்ந்த குலம். என்னப்பா? ஆன குளமும் கிடையாது, வடக்கு குளமும் கிடையாது, தட்டாங்குளம் கிடையாது. இது தரைக்கு கீழே இருக்கக்கூடிய குளம். அப்பேற்பட்ட வல்லரக்கனாகப்பட்டவன் அவனி புவனமெல்லாம் ஆண்டு வரும் வேளையிலே வல்லரக்கனுக்கு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அப்பா ரிஷிமுகாவர்மன் ரத்த கன்னி பெண்கோடியால் 2 பேரும் ஆண்டு வரும் பொழுது சரி பிள்ளையே இல்லாம 2 பேரும் கஷ்டப்பட்டு, அம்மா ரொம்ப கஷ்டம், மும்மூர்த்திகள் மூலமா கிடைச்ச பிள்ளை தான் யாருன்னு வல்லரக்க ராட்சுதனாகப்பட்டவன், அந்த வல்லரக்கன். ஆமா, சரி. அவர்கள் இருவரும் செய்த வல்லமை தவத்தால் அரக்கன் கிடைச்சதுனால அவனுக்கு வல்லரக்கன்னு பெயர் கொடுத்தாங்க. சரி, அது மட்டுமல்ல, என்ன அவன் அரக்க குலத்திலே பிறந்ததுனால அவன் பெயர் அரக்கன். ஓ, அரக்கன். சரியா? அப்பேற்பட்ட அரக்கனாகப்பட்டவன் 16 வயசு வளர்ந்த உடனே அந்த வல்லரக்கனுக்கு என்ன அவனுடைய மாமன் மகளாகப்பட்ட யாரு, அதாவது சரி பவளக்கன்னியை பெண் பேசி முடித்து. ஓ, பவளக்கன்னி. பவளக்கன்னி. சரி, சரியா? வேற எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குன்னு அடுத்த முன்னாடி பேருப்பா நம்ம சொல்லக்கூடாது. சரி, ரைட். பவளக்கன்னி. சரியா? சரி, அழகா இருக்காமல? அழகா. ஆமா, ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, 11 வயசுல, அதனால தான் அப்படி பேசுறேன். அப்படியா? அவன் அப்பலே வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் ஆள்கிட்ட. நான் படிக்க வந்திருக்கேன், நான் ஜாயின் படிக்கக்கூடிய அழகா பாரு அப்படின்ட்டு. உங்க யாருக்கா அந்த பாக்கியம் கிடைச்சதா? இல்ல. அப்பேற்பட்ட பாக்கியசாலி தான் ஜாயிண்ட்கார தம்பி. அண்ணி போன் எடுத்து சாப்பிட்டே எல்லாம் கேட்காவ. யார் அண்ணி? நம்ம அண்ணி தான். அவ அண்ணி யார்ட்ட கேட்டாவ? அவட்ட கேட்டாவளா? சொன்னானா? அப்படி நம்மளுக்கு வயிற்றுச்சலா இருக்கலாம். என்ன சொல்றாப்புல? அப்படியா? அவனுக்கு அதனாலதான் குடத்துக்கார தம்பிக்கு
சரி. அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வல்லரக்கனை எப்படி கஷ்டப்பட்டு பெத்தாங்களோ அதே மாதிரிதான் குடத்துக்காரனையும் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்து இரணை வாங்கி பெத்தாங்க. அதனாலதான் அவனுக்கு பேரு பிச்சையான்னு விட்டாங்க. பிச்சையா தாத்தா பேர்ல அழகான பேர் அப்படியா? அப்பேற்பட்ட வல்லரக்கன் ஆகப்பட்டவனுக்கு பவளக்கனி என்ற பெண்ணை மனம் பேசி முடித்து 16 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. 16 வயசுல? ஆமா. எனக்கெல்லாம் 19 வயசாவது ஒன்னும் கல்யாணம் படிக்க மாட்டேங்காங்க. பாத்துருவோம். சரி. தாளக்காரன்ட்ட சொன்னா கிளீனா பார்க்க போறான். அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே வல்லரக்க ராட்சுதனாகப்பட்டவனுக்கு ரிஷிமுகாவர்மன் ரத்த கண்ணி பெண் கொடியாலும் தனக்கு பின்னால இந்த நாட்டை வந்து நமக்கும் வயதாயிற்று, நமக்கு பிறகு இந்த நாட்டை அரக்கங்கையில ஒப்படைத்து விடுவோம் என்று சொல்லி என்ன விதமாக நாட்டை ஒப்படைக்கிறார்கள் தெரியுமா? சாமி, என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என்னுடைய வார்த்தைகளோ செங்கோலும் உன் பொருடு, சிம்மாசனம் உன் பொருடு, நாடு எல்லாம் உன் பொருடு, நகரம் எல்லாம் உன் பொருடு, பணம் எல்லாம் உன் பொறுப்பு, பணம் எல்லாம் உன் பொறுப்பு, பாதாளமும் உன் பொறுப்பு. வல்லரக்கா, கண்ணை இமை காப்பது போல் கருத்துடனே காக்க வேண்டும். ஆறில் ஒரு கடமை, ஆறில் ஒரு கடமை, அசையாது மணிகள் சீரோடும் சிறப்போடு, சீரோடும் சிறப்போடும் அரசாள வேணும். அரக்கா எப்பா வல்லரக்கா, அரக்கா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு. ஆமா, வயசாயிடுச்சு. ஆதி பாதாள உலகத்தை ஆமா ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணிகள் கட்டி ஆமண்ணே சீரோடு சிறப்போடு இந்த நாட்டை நீதான் இனிமே ஆண்டு வரணும். நீதான் இந்த நாட்டை இனிமே ஆளணும். சரியா? செங்கோலு உன் பொறுப்பு, சிம்மாசன உன் பொறுப்பு. ஆமா, உன் பொறுப்பு ஐயா. பொறுப்பல்லப்பா. சரி, பொறுப்பு பொறுப்பு. நாடு எல்லாம் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு. நகரம் எல்லாம் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு. கண்ணை இமை காப்பது போல் இந்த நாட்டை நீ காத்து வர வேண்டும் அப்பா. ஆமா ஆமண்ணே என்று சொல்லி ஆமாய்யா அரக்கனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக ஆமா பெரிய சிம்மாசனத்தை கொண்டு போட்டு சிம்மாசனத்தை கொண்டு வந்து போட்டு ஆமண்ணே 9 நவகிரகங்களை படியாக போட்டு கட்டி சும்மா நடக்க மாட்டான் பத்தியா? 9 நவகிரகங்கள் மேல மிதிச்சு படி ஏறுவதற்காக சரி அரக்க மேல ஏறிக்கிட்டு இருக்கான். ஆமா, 7 படி முடிச்சு சரி 8வது படியில காலை வச்சு ஆமா வச்சு 9வது படியில காலை எடுத்து வைக்கான். என்ன 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 படி என்ன ஆகுது? 2 துண்டா உடைஞ்சு போச்சு. ஏ பாவி, எதுக்கு 2 துண்டா உடையுது? ஏன் 2 துண்டா உடையுது? அன்னைக்கே அவன் என்ன செய்யல, நினைச்சு பார்க்கல. நல்ல விஷயங்கள் செய்வதற்காக அரியணை ஏறி இருந்தாம்னா படி 9வது நகக்கிரகம் ஏறுமா? உடையுமா? உடையாதுல்ல. 9வது நகக்கிரகம் ஆகப்பட்டது சனீஸ்வர பகவானை கொண்டு வந்து போட்டு ஏறினாளுங்க. சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவன் என்ன யாரு? 2 எழுத்து பகவான். 2 எழுத்து பகவான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார்ல. 2 எழுத்து பகவான் படி உடைந்த உடனே அன்னைக்கு அவன் என்ன செய்யல, நினைச்சு பார்க்கல. வல்லரக்கேன் என்ன நினைச்சு பார்க்கல? சனியனவை இழுக்க போறான், சனியனவை இழுக்க போறான். சண்டாள வல்லரக்க ஏழையவை இழுக்க போறான், ஏழையவை இழுக்க போறான். இரும்பிடத்தை இழக்க போறான். சாமி 12 வருட காலம் வல்லரக்க ராஜோதந்தா ஆண்டு வெறும் வேளையிலே
ஆதி நல்ல பாதாளத்தில் ஒரு வருஷம் ஆண்டு வந்தானா 2 வருஷம் ஆண்டு வந்தானா இல்லையா 12 வருட காலம் அவனி எல்லாம் ஆண்டு வாரா சாமி ஆண்டு வரும் வேளையில பஞ்சம் வந்து சேர்ந்ததையா எப்பேற்பட்ட பஞ்சம நாடியது உருண்ட பஞ்சம் நாயகரே தோச்ச பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் அரக்கனவே தோச்ச பஞ்சம் மன்னனவே உருண்ட மரக்கால தோச்ச மரக்கால கதை கதை வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன். ஆமா ஆமண்ணே 12 வருஷம் ஆண்டு வந்தான். ஆமா. அவங்க அப்பா ரிஷிமுகாவர்மன் ரத்த கண்ணி பெண்குடியால் ஆண்டு வரும் பொழுது ஆமையா மாசம் 3 மழை பெய்யும். ஆமா 3 மழை பெய்யும். வருஷம் என்ன ஆகும்? 3 பூ விளையும். 3 பூ விளையும். அப்படி செல்வ செழிப்போடு இருந்த நாடு ஆதி பாதாள உலகம். ஆமா. இந்த பாவி என்னைக்கு காலடி எடுத்து வச்சானோ சரி அன்னைக்கு என்ன ஆயிட்டு? ஒண்ணும் பெய்யல, நாசமா போச்சு. ஆமா. மழையும் பெய்யல, மழையும் போகல, பூவும் பூக்கல. அண்ணா பாரு ஒரே பட்டினி பசிதான். ஒரே பட்டினி. ஆமா. எங்க ஆதி பாதாள உலகத்தில். ஆமா ஆமையா. சரியா? சரி. அப்படி பஞ்சமா இருக்கும் பொழுது சரி மழை தண்ணி இல்லன்னா தான் ஆட்டோமேட்டிக்கா பஞ்சம் வந்துரும்ல. பஞ்சம் வந்துரும்ல. அப்ப ஏற்பட்ட பாதாள உலகத்துல ஆமண்ணே நாளி உருண்ட பஞ்சம், நாயகரே தோச்ச பஞ்சம். ஆமா ஆமையோ. ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அரக்கனவன் தோச்ச பஞ்சம். மன்னனே கவுந்துட்டான். ஆமா. மரக்கா உருண்டு போது. ஆமா. ஒத்த நெல்லுக்கு வழி இல்ல. ஒரு நெல்லுக்கு மழையே இல்ல, ஒரு நெல்லுக்கு எங்க வழி இருக்கும்? அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டுல உள்ள மக்கள் எல்லாரும் என்ன வருஷம் தவறாம சரி அந்த நாட்டுல உள்ள மன்னனுக்கு கப்ப பணம் கட்டினா மட்டும்தான். ஓ கப்ப பணம். என்ன கப்ப பணம்? கப்ப கிழங்கு வித்த பணமா? கப்ப கிழங்கு வித்த பணம் இல்ல. சரி. இன்னைக்கு நம்ம வீட்டுல மின்சாரம் வந்து என்ன லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா லைட் எரியுது. பெருநெல்லியில தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. ஆமா தண்ணி விழுதுல வருதுல்ல. ஆமா. வீட்டுல ஜம்முன்னு உன் இடம் சொல்லி நீ உட்கார்ந்துக்கிடுத. ஆமா இடம் சொல்லி உட்கார்ந்துக்கிடுத. இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு நீ என்ன கட்டிக்கிட்டு இருக்க? என்ன கட்டுறோம்? டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்க. ஓ அப்படி. அப்படிதானே? ஆமா. we should pay to the tax. அப்படிதானே? தண்ணிக்கும் கட்ட வேண்டியதா இருக்குல. அப்போ தண்ணிக்கும் கட்ட வேண்டியிருக்கு. எல்லா தண்ணிக்கும் இப்ப நடக்க கூட டாக்ஸ் கட்டணும்னே. ஆமா. நின்னா வரி. சரி. இருந்தா வரி. ஆமா அவன் உருண்டுகிட்டே வந்துருவான். நடக்க வேண்டாம்ல. அதான். நின்னா வரி, இருந்தா வரி, சரி, படுத்தா வரி, ஆமா, தூங்கினா வரி. இப்ப வரிகள் எல்லாம் கெட்டினா மட்டும்தான் அரசாங்கம் அங்க என்ன ஆகும்? என்ன ரன் ஆகும். ஆமா. அதே மாதிரி இப்ப காப்பி கடையில வாங்கிடுவாங்கன்னு. இப்போ என்னது வாங்கிடுவாங்க? காப்பி கடையில தான் வரி நிறைய வருது. அப்படியா? ஜிஎஸ்டி அப்படிதானே? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படியா? அதே மாதிரி பொதுமக்களாகப்பட்ட நாம வரி செலுத்தினா மட்டும்தான் அரசாங்கம் அங்க சீரோட ஆட்சியை புரிய முடியும். அது உண்மைதான். ஆதி பாதாள உலகத்துல பஞ்சம் வந்து சேர்ந்த காரணத்தினால இவருமே என்ன செய்யல அப்படின்னா வரி கட்டல. நான் படிக்கும் போது என்ன சொன்னேன்? என்ன? வல்லரக்க ராட்சதன் ஆகப்பட்டவன் சரி 6இல் ஒரு கடமை வாங்கி அம்மா அசையாத மணிகளை கட்டி சரி சீரோடும் சிறப்போடும் ஆட்சியை செய்யணும். ஆமா. நாட்டுல மழை தண்ணி இல்ல, என்ன நெல்லு விளையல, ஒருத்தர் கையில போய் பைசா இல்லன்னா ஆமா எப்படி பணம் கட்டுவாங்க? மழை இல்லன்னா எப்படி பணம் இருக்கும்? பணம் இருக்காது. ஆமா. ஆதி நல்ல உலகத்திலே 12 வருடங்களோ பஞ்சம் வந்து சேர்ந்ததையோ நாளியது உருண்ட பஞ்சோ
நாயக்கரே தோச்ச பஞ்சோ தோச்ச பஞ்சோ உருண்ட பஞ்சோ ஆளாக்கு உருண்ட பஞ்சோ அரக்கனவின் தோச்ச பஞ்சோ மரக்காலது உருண்ட பஞ்சோ மன்னனவின் தோச்ச பஞ்சோ பஞ்சமாக இருக்கும் போது பாதாள உலகத்தில பகுதி பணம் செலுத்தலையோ பணிந்து அங்கே நடக்கலையோ கிஸ்தி பணம் கட்டலையோ பணிந்து வணங்க வேண்டும் பணம் கொடுக்க வேண்டும் பணம் கொடுக்க வேண்டும் சாமி ஏனென்றும் கேட்க வேண்டும் சாமி அப்படியா இருக்கும்போது மந்திரியை அழைக்காரே ஏடா ஏடா மந்திரிய என்னுடைய வார்த்தைகளோ ஆதி நல்ல பாதோ உலகத்திற்கு போய் பறையோசை அடிக்க வேண்டும் பகுதி பணம் கேட்க வேண்டும் மந்திரி மந்திரி அப்படின்னு யார் அழைக்கா வல்லரக்க ராஜோதந்தா அவன் மந்திரிய அழைக்கானே அழைக்காரே மந்திரிய அழைத்து அல்லோ ஐயா மந்திரி மந்திரி பாதாள உலகம் எல்லாம் ஒரு வீடு விடாம வீட்டு வாசல்ல போய் நின்னுகிட்டு பகுதி பணம் கட்டணும் சரி பணிந்து நடக்க வேண்டும் ஆமண்ணே கிஸ்தி பணம் கட்ட வேண்டும் ஆமா மன்னனை கீழ்ப்பணிந்து வணங்க வேண்டும் இருசா பணம் கட்டணும் எல்லாரும் எனக்கு இணக்கமா நடக்க வேண்டும் என்று சொல்லி வீடு வீடா போய் பறையோசை அடித்து கொண்டு வாப்பா சரி அப்படின்னு வல்லரக்கன் யார சொல்றான் மந்திரிய சொல்லி மந்திரிய அனுப்பி விட்டாச்சு இவன் வேலை என்ன இனிமே என்ன பறையோசை அடிக்கதான் பறையோசைய வீடு வீடா அடிச்சு பகுதி பணத்தை கேட்க போனோம் ஆமா சரியா அப்படியாகப்பட்ட வல்லரக்கனுடைய பேச்சை கேட்ட மந்திரி 14 உலகத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய பாதாள உலகத்திலே பறையோசை அடித்து கொண்டு போகும் பொழுது மந்திரியின் பேச்சை கேட்டு மந்திரியின் பேச்சை கேட்டு பாதாள உலகத்திலே 56 அரசர்களோ மந்திரியின் பேச்சை கேட்டு மந்திரியின் பேச்சை ஐயா மந்திரி எங்களோட வார்த்தைகளோ பாதாள உலகத்துல 56 தேசத்திற்கும் மழையும் கிடையாது தண்ணியும் கிடையாது மழை இல்லையா வச்சு உங்களுக்கு வரியை கட்டுவோம் வரியை கட்டுக்கிட்டு வெக்க இல்லாம நீ பறையோசை அடிக்க வந்தியா இப்படி மானம் கட்டு போய் பறையோசை அடிக்க மந்திரி பேச்ச கேளு வரிப்பணம் கிஸ்தின்னு சொல்லி எவனாட்டு பறையோசை அடிச்சுக்கிட்டு வந்தியா அவனின் தொலைச்சு கட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி 56 தேசத்து அரசர்களும் சேர்ந்து மந்திரிய மிரட்டிட்டான். என்ன மிரட்டுறாங்க? மிரட்டினது மட்டும் இல்லாம என்ன சொல்றான்? எப்படி சொல்றாங்க? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். உங்களை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், உங்களை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம்.
தயங்கவே மாட்டோம் நாங்க படையெடுத்து தயங்கவே மாட்டோம் சாமி கிஸ்தி பணம் ஆமா சொல்லு கிஸ்தி பணம் ஆமா அண்ணா கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் உங்களை கட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் கட்டி வச்சு சண்டை தயங்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் நாங்க சாமி இருசா பணம் ஆமா சொல்லு இருசா பணம் சொல்லனா சொல்லு இருசா பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் தயங்கவே மாட்டோம் எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம்